Hi, happy morning. Good morning to all. இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஈஸியான சிம்பிளான வெயிட் லாஸ் டிஷ்ஷை சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா கொள்ளு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்காது. கொள்ளு ஹார்ஸ் கிராம்னுவாங்க. இதை ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 2 நாள் ஒரு ஹாட் பாக்ஸில் ஃபுல் தண்ணியும் வடிகட்டிட்டு 2 நாள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கனாக்கா நல்லா முளை வந்துடும். இப்படி ஸ்ப்ரவுட் ஆகிடும். கொள்ளு ஹீட்டுன்னுவாங்க. பட் இப்படி முளை வர வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னாக்கா அது ஒன்றுமே செய்யாது. இதை சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பின்ன மல்லி செடி போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுத்தாலே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதை எப்படி கொஞ்சம் ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஓகேவா? ரொம்ப வேகணுன்றது அவசியம் இல்லை, ஆஃப் பாயில் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஆஃப் பாயிலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற தண்ணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெந்தாலே போதும். இது சீக்கிரமும் வெந்துடும். இப்போ பாருங்கள், இதுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பின்ன கொஞ்சம் மல்லி செடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கிடலாம். இது சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.